இந்த வார்த்தை சொல்லும் போதெல்லாம் வியூஸ் மஜாவாக போகுது. ஸோ அது என்ன வார்த்தைன்னு தானே கேட்குறீங்க. மஜாவாக போய் இந்த நம்மளோட வாழ்க்கையில் பெஜாராக ஒரு சீன் ஆயிடுச்சு. அது என்ன கதைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே காது கிளியிற மாதிரி அலாரம் வச்சாலும் ஏஞ்சி கதை நான் இன்னைக்கு அலாராமுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே ஏஞ்சிட்டேன். ஏஞ்சி வழக்கம் போல் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஒரு 3.5 கிலோமீட்டர் வாக்கிங்கு நம்மளோட பாக்ஸிங் கிளாஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களா இந்த பேக்கை தூக்கி தூக்கி போட்டுன்னுக்குறோம். இந்த பேக்கோட வெயிட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 கேஜி, ஒரு 10 கேஜி, இல்லை ஒரு 20 கேஜி, 45 கேஜிங்க. இது ஏன் தூக்கி போட்டுன்னுக்குறோன்னா இது பார்த்தீங்கன்னா எம்எம்ஏக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேக் டவுன் பண்ணுறதுக்கு. அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இது. நான் ஏன் 16 பல்லும் தெரிகிற மாதிரி சிரிக்கிறேன் தெரியுமா? இவர் தான் எங்களோட கோச். இவர் சாதாரணமானவர் இல்லைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவர் கையை பார்த்தீங்களா, ரீசெண்டாக நடந்த எம்எம்ஏ ஃபைட்டில் டைட்டில் வின் பண்ணியிருப்பார். கையும் வச்சுன்னுக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா கின்னஸ் புக் ஆஃபில் கூட ரெக்கார்டு வச்சுன்னுக்கிறாரு. இது வரைக்கும் இவரை மாதிரி ஒரு கூலான கோச்சை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். நம்மளே கிவ் அப் பண்ணலான்னு நினச்சா கூட அவர் அந்த இடத்துல என்கரேஜ் பண்ணி நம்மளை எப்படியாச்சும் பண்ண வச்சிருவார். அந்த மாதிரி சூப்பரான ஒரு கோச் இவர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்துட்டுங்கிறாரு, ஆஃப்லைன் ட்ரைனிங்கும் எடுத்துட்டுங்கிறாரு. உங்களுக்கு வேணுன்னா செக் அவுட் பண்ணுங்கள். அவரோட ரீசன்ட் ஃபைட்டும் அப்லோட் பண்ணியிருக்காரு. நான் கமெண்ட் செக்ஷன்லேயே இதுலேயோ டேக் பண்ணுற பாருங்க அவரோட ஐடியா. ஸோ கதிக்கு வருவோம். நண்பர்கள் கூட போய் அப்படியே செந்தூரில் ஒரு காஃபியை போட்டு 4 பேர் 4 விதமாக பேசின்னு இருப்பாங்களே, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறத்துலேருந்து தான் நான் ரொம்ப கடினமாக இருக்கணும். ஏன்னா வேலை, பாக்ஸிங் கிளாஸு, ஜிம்மு இது 3த்தையும் மெயின்டைன் பண்ணோம். ஸோ அடுத்த vlogல சந்திக்கலாம்.